அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்று நாம் கடையம் தோரணமலை முருகன் கோவிலின் சிறப்புகளை பற்றி பார்க்க இருக்கிறோம். கடையம் தோரணமலை முருகன் கோயில் தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டம் கடையம் என்னும் ஊரில் அமைந்துள்ள கோவிலாகும். கோவிலின் அமைவிடம் நாடு இந்தியா, மாநிலம் தமிழ்நாடு, மாவட்டம் திருநெல்வேலி. அமைவிடம் தோரணமலை, கடையம், அம்பாசமுத்திரம் வட்டம். சட்டமன்ற தொகுதி அம்பாசமுத்திரம், மக்களவை தொகுதி திருநெல்வேலி. கோவிலின் மூலவர் தோரணமலை முருகன், தாயார் வள்ளி தெய்வானை. சிறப்பு திருவிழாக்கள்: திருக்கல்யாணம். வரலாறு: 19ஆம் நூற்றாண்டு கட்டிய நாளாகும். கோவிலின் அமைப்பு: இக்கோவில் தோரணமலை முருகன், வள்ளி தெய்வானை சன்னதிகள் உள்ளன. இக்கோவில் முதன்மை திருக்கோயில் என்ற வகைப்பாட்டில் இந்து அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது. 1927ஆம் ஆண்டின் அறநிலைய பாதுகாப்பு சட்டப்படி அரசு நிர்வாக அலுவலரால் நிர்வகிக்கப்படுகிறது. கோவிலின் சிலைகள்: இங்கே சப்த கன்னி மாரம்மன் சன்னதியில் சப்த கன்னியர் சிலைகள் உள்ளன. 64 சுனைகள். தோரணமலை முழுவதிலும் சுமார் 64 சுனைகள் இருக்கின்றன. அடிவாரத்திலேயே 2 சுனைகள் காணப்படுகின்றன. இந்த சுனைகளில் நீராடினால் சரும நோய்கள் நீங்குவதுடன் பல வியாதிகள் குணமாகும் என்பது நம்பிக்கை. அது மட்டுமல்ல, கடும் கோடை காலத்திலும் வற்றாத இந்த ஜீவ சுனைகளில் ஒவ்வொரு சுனையின் நீரும் ஒவ்வொரு சுவையுடன் மருத்துவ குணமும் கொண்டிருப்பது இயற்கையின் அற்புதம் என்று சொன்னால் அது மிகையாகாது. பாரதியார் பாடல் பெற்ற தலம். கடையத்தில் சிறிது காலம் வாழ்ந்த மகாகவி பாரதியார் குகைக்குள் வாழும் குகனே என்று போற்றி பாடியதும் இந்த தோரணமலை முருகனைத்தான். கோவிலில் நடைபெறும் பூசைகள். இக்கோவிலில் ஒரு கால பூசை நடைபெறுகிறது. ஐப்பசி மாதம் திருக்கல்யாணம் முக்கிய திருவிழாவாக நடைபெறுகிறது. இக்கோவிலில் பக்தர்கள் பலரும் தங்களது கோரிக்கைகள் நிறைவேறுவதை கண்கூடாக காண்கின்றனர். எண்ணற்ற அற்புதங்கள் அவர்களுக்கு நடக்கிறது. அவர்கள் வாழ்வில் உள்ள பிரச்சனைகள் பலவும் தீர்ந்து கோவிலிலிருந்து வெளியே செல்லும்போது இன்முகத்துடன் பக்தர்கள் செல்கின்றனர். கூட்டம் கூட்டமாக குறைகளுடன் வந்தாலும் வெளியே செல்லும்போது மன நிம்மதியுடனும் மகிழ்ச்சியுடனும் செல்கின்றனர். அன்பர்களே, நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் இக்கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை தரிசித்து அவளது அருளும் ஆசியும் பெற்று வளமுடன் வாழ்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.